நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நாம் தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார் சபாவின் பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலிலிருந்து பாக் 1 பகுதி 1 பாட் 15 பாடம் 15 பிருஷ்ட சங்கியா 44 பக்கம் 44। इस पाठ में हम मुझको तुमको चाहिए सिर्फ ये पढ़ने वाले हैं। मुझको मैं प्लस को मुझको எனக்கு என்னை तुमको तुम प्लस को तुमको உனக்கு உன்னை चाहिए வேண்டும் चाहिए வேண்டும் ஆங்கிலத்தில் have to என்பார்கள் அல்லவா, நீ செய்ய வேண்டும் அப்படி அர்த்தத்தில் வருகின்றது. चाहिए வேண்டும், have to. சிர்ஃப் 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 என்றால் அது மட்டும்தான், ஒன்லி என்ற அர்த்தத்தில் சிர்ஃப் பயன்படுத்தப்படுகின்றது, அது மட்டுமே. சரி, பாடத்தை பார்க்கலாமா? ய ஹமாரா கர் ஹே, இது நமது வீடு. ஹமாரா ஹம் ப்ளஸ் கா ஹமாரா, நமது என்றும் பொருள் கொள்ளலாம், எங்களுடையது என்றும் கூறலாம். ஹம் என்பதற்கு நாம், நாங்கள் என்ற 2 பொருள்கள் உள்ளன. ஹமாரா என்பது நமது, எங்களது என்ற 2 பொருட்களை தரும். ஏ ஹமாரா கர் ஹே, இது நமது வீடு. இஸ்மே 6 கமரே ஹே, இதில் 6 அறைகள் உள்ளன. இஸ்மே யஹ் ப்ளஸ் மே இஸ்மே 6 கமரே அறைகள், கமரா ஒருமை, கமரே பன்மை, ஹே உள்ளன. ஹையில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள், பன்மையை குறிக்கும். இது ய படா கமரா ஹே, இது பெரிய அறை. படா கமரா பெரிய அறை. ய பிதாஜி கா கமரா ஹே, இது தந்தையாரின் அறை. கமரா என்பது ஆண்பால் சொல், எனவே கா என்று வந்திருக்கின்றது. பிதாஜி இஸ்மே படுத்தே லிக்தே ஹே, தந்தையார் இதில் படிக்கவும் எழுதவும் செய்கிறார். படுத்தே லிக்தே படிக்கிறார், எழுதுகிறார். ஹே மரியாதைக்கு ஹே என்று கூறுகின்றோம். இஸ்மே இதில் யஹ் ப்ளஸ் மே இஸ்மே. மேரே பாயி கே லியே ஏக் அலக் கமரா ஹே, எனது சகோதரனுக்காக ஒரு தனி அறை உள்ளது. எனது சகோதரனுக்காக ஒரு தனி அறை உள்ளது. மேரே பாயி கே லியே, கே லியே என்றால் அதற்காக, அலக் என்றால் தனியான, செப்பரேட். वो छोटा कमरा मेरा है, அந்த சிறிய அறை எனது. छोटा சிறியது, मेरा மை ப்ளஸ் கா मेरा. मेरा छोटा भाई भी उसमें पढ़ता लिखता है, எனது தம்பியும். छोटा भाई என்றால் சிறிய சகோதரன் அல்லது தம்பி. छोटा भाई भी தம்பியும், उसमें அதில், படுத்தா லிக்தா ஹே படிக்கிறான், எழுதுகிறான். தந்தையாரை பற்றி கூறும்பொழுது படுத்தே லிக்தே ஹே என்று வந்தது. சகோதரன் சிறியவன், அவனை பற்றி கூறும்பொழுது படுத்தா லிக்தா என்று வந்துள்ளது, கவனித்து கொள்ளவும். ஹமாரே கர் கே பீச்சே ஏக் சுந்தர் பகீச்சா ஹே, எங்களது வீட்டின் பின்னால் ஒரு அழகான தோட்டம் உள்ளது. கர் கே பீச்சே வீட்டின் பின்னால், சுந்தர் அழகான, பகீச்சா தோட்டம், ஹே உள்ளது. உஸ்மே கை பேட் ஹே, அதில் பல மரங்கள் உள்ளன. கை பல, பேடு மரம், மரம் மரங்கள் இரண்டிற்குமே பேடு தான். ஒருமையையும் குறிக்கும் பன்மையையும் குறிக்கும் இந்த பேடு என்ற சொல். இங்கு பன்மையை குறிக்கின்றது. எப்படி கூறுகின்றோம்? கை என்ற வார்த்தையை கொண்டும் ஹே என்பதில் புள்ளி வந்துள்ளது, உள்ளன. இந்த இரண்டையும் கொண்டு பேடு என்ற சொல் இங்கு பன்மையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறிகின்றோம். குச் ஆம் கே பேட் ஹே, குச் அம்ரூத் கே பேட் ஹே,
சில மாமரங்கள், ஆம் கே பேட் மாமரங்கள், அம்ரூத் கே பேட் அம்ரூத் என்றால் கொய்யா, கொய்யா மரங்கள், சில கொய்யா மரங்கள். ஏக் கட்ஹல் கா பேட் பி ஹே, ஏக் கட்ஹல், கட்ஹல் என்றால் பலா, பேடு பி ஹே மரமும் உள்ளது. பாருங்கள், இங்கு பேடு என்பது ஒருமையில் உள்ளது, முன்பு சொன்ன வாக்கியத்தில் பன்மையில் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டே வர வேண்டும். பகீச்சே மே ஃபூல் கே பௌதே பி ஹே, தோட்டத்தில் பூக்கள் செடிகளும் உள்ளன. ஃபூல் கே பௌதே பூச்செடிகள், பௌதே செடிகள். குச் ஃபூல் லால் ஹே, குச் பீலே ஹே और कुछ सफ़ेद भी हैं, சில பூக்கள் சிவப்பு, சிவப்பாக உள்ளன. லால் ஹே சிவப்பாக உள்ளன. குச் பீலே ஹே சில மஞ்சள் நிறமானவை. और कुछ மற்றும் சில சஃபேத் भी हैं வெண்மையாகவும் இருக்கின்றன. சஃபேத் வெண்மை, லால் சிவப்பு, பீலே மஞ்சள். हम फल खाते हैं और कुछ फल मित्रों को भी देते हैं. हम फल खाते हैं நாங்கள் பழம் சாப்பிடுகின்றோம். और மற்றும் कुछ फल சில பழங்கள், मित्रों को भी देते हैं நண்பர்களுக்கும் கொடுக்கின்றோம். मुझे कटहल बहुत पसंद है, कटहल பலா, मुझे எனக்கு, मैं प्लस को मुझे, कटहल बहुत पसंद है பலாப்பழம் மிகவும் பிடிக்கும். பசந்த் என்றால் பிடிக்கும். இந்த பசந்த் என்று வரும்பொழுது கோ சாதாரணமாக பயன்படுத்தப்படுகின்றது. முझे பசந்த் ஹே. பிதாஜி கோ ஆம் பஹுத் பசந்த் ஹே, தந்தையாருக்கு மாம்பழம் மிகவும் பிடிக்கும். பிதாஜி கோ தந்தையாருக்கு ஆம் பஹுத் பசந்த் ஹே மாம்பழம் மிகவும் பிடிக்கும். பசந்த் என்று வரும்பொழுது எழுவாயுடன் சாதாரணமாக கோ இணைக்கப்படுகின்றது. பிதாஜி ஆப் ஆம் லீஜியே, அப்பா நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆப் தோடா தூத் பி லீஜியே, நீங்கள் சிறிது பாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். தூத் பி பாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நஹி ஆஜ் முझे ஃபல் நஹி சாஹியே, இல்லை எனக்கு இன்று பழம் வேண்டாம். நஹி சாஹியே வேண்டாம், ஆஜ் இன்று, முझे எனக்கு, சாஹியே என்று வரும்பொழுதும் பொதுவாக எழுவாயுடன் கோ இணைக்கப்படுகின்றது. இங்கு கூட பாருங்கள், முझे மை பிளஸ் கோ. முझे சிர்ஃப் தூத் சாஹியே, எனக்கு வெறும் பால் மட்டும் போதும். சிர்ஃப் தூத் பால் மாத்திரம், சாஹியே வேண்டும். क्या आप सिर्फ दूध लेंगे, என்ன நீங்கள் வெறும் பால் தான் எடுத்துக்கொள்வீர்களா? லேங்கே எடுத்துக்கொள்வீர்களா? ஹா मैं आज सिर्फ दूध लूँगा, ஆமாம் இன்று நான் வெறும் பால் தான் எடுத்துக்கொள்வேன். சிர்ஃப் தூத் வெறும் பால், பால் மட்டும். லூங்கா எடுத்துக்கொள்வேன். பிதாஜி मुझको एक नई किताब चाहिए, அப்பா எனக்கு ஒரு புதிய புத்தகம் வேண்டும். நயி கிதாப் புதிய புத்தகம். இங்கு கிதாப் என்பது பெண்பால் சொல், எனவே நயி என்று வந்துள்ளது. நயி கிதாப் சாஹியே வேண்டும், சாஹியே வந்திருக்கின்றது. அதற்கேற்றாற்போல் எழுவாயுடன் கோ இணைக்கப்பட்டுள்ளது, அதை கவனிக்கவும். மை பிளஸ் கோ முझको. அச்சா தும்கோ ஏக் அச்சி கிதாப் தேதா ஹூம், நல்லது உனக்கு ஒரு நல்ல புத்தகம் தருகின்றேன். ஏக் அச்சி கிதாப் தேதா ஹூம், ஒரு நல்ல புத்தகம் தருகின்றேன். ஆப் கோவிந்த் கோ भी நயி கிதாப் दीजिए, நீங்கள் கோவிந்தனுக்கும், கோவிந்த் கோ भी கோவிந்துக்கும், நயி கிதாப் दीजिए புதிய புத்தகம் தாருங்கள். दीजिए கொடுங்கள். अच्छा तुमको 2 किताबें देता हूँ, நல்லது தும்கோ உனக்கு, 2 கிதாபே 2 புத்தகங்கள், கிதாப் ஒருமை, கிதாபே பன்மை, 2 புத்தகங்கள், தேத்தாகும் கொடுக்கின்றேன். ஏக் கிதாப் தும் லோ, ஒரு புத்தகம் நீ எடுத்துக்கொள். தும் லோ நீ எடுத்துக்கொள். ஏக் கோவிந்த் கோ தோ, ஒன்று கோவிந்துக்கு கொடு. பிதாஜி ஹமே கல் மே भी चाहिए, அப்பா
எங்களுக்கு பேனாக்களும் வேண்டும். கல்மே பீ சாகியே, பேனாக்களும் வேண்டும். ஹமே என்பது எப்படி வந்தது? ஹம் ப்ளஸ் கோ, ஹம்கோ, அதன் சுருக்கம் ஹமே. கலம் கல் தூங்கா, ஆஜ் சிர்ஃப் கிதாபே தூங்கா. பேனா நாளைக்கு கொடுக்கின்றேன். கல் தூங்கா, நாளை தருகின்றேன். தூங்கா என்பது எதிர்கால சொல், அதை கொண்டு கல் என்பதற்கு நாளை என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆஜ் சிர்ஃப் கிதாபே தூங்கா, இன்று புத்தகங்கள் மட்டும் கொடுக்கின்றேன். மோகன் தும்கோ கौन ஹிந்தி சிக்காதே ஹேன். மோகன், உனக்கு யார் ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார்? சிக்காதே, கற்றுக் கொடுத்தல், கற்றுக் கொடுக்கிறார். சீக்னா சிக்கானா, சீக்னா என்றால் கற்றுக்கொள்ளுதல், சிக்கானா கற்றுக் கொடுத்தல். சிக்காதே ஹேன், கற்றுக் கொடுக்கிறார். முझे மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காதே ஹேன். எனக்கு மாஸ்டர் ராஜன் ஹிந்தி கற்றுத்தருகிறார். हिंदी सीखने के लिए तुम कहाँ जाते हो? हिंदी கற்றுக்கொள்வதற்காக, सीखने के लिए तुम कहाँ जाते हो, நீ எங்கு செல்கின்றாய்? मैं रोज शाम को मास्टर के घर जाता हूँ. நான் தினமும் சாயங்காலம் மாஸ்டரின் வீட்டுக்கு செல்கின்றேன். மாஸ்டர் கே घर जाता हूँ, மாஸ்டரின் வீட்டுக்கு செல்கின்றேன். वहाँ मैं सिर्फ ஹிந்தி சீக்தா ஹூம், அங்கு நான் ஹிந்தி மட்டும் கற்றுக்கொள்கின்றேன். சிர்ஃப் ஹிந்தி, ஹிந்தி மட்டும், சீக்தா ஹூம், கற்றுக்கொள்கின்றேன். அச்சா, அப் சப்தார்த்த படேங்கே. இப்பொழுது சொற்களின் பொருட்களை பார்ப்போம். பிருஷ்ட சங்கியா 46, பக்கம் 46. சப்தார்த், சொற்களின் பொருள். கமரா அறை, अलग तनी, कुछ சில, कटहल பலாப்பழம், फूल பூ, पौधा செடி, लाल சிவப்பு, पीला மஞ்சள், सफेद வெள்ளை, मित्र நண்பன், दे கொடு, பசந்த் விரும்பு, விரும்புதல், பசந்த் என்பது விருப்பம் என்பதை குறிக்கும். பஹோத் அதிகம், நிறைய, தோடா கொஞ்சம், சாஹியே வேண்டும், சிர்ஃப் மாத்திரம் மட்டும், அச்சா நல்ல, நயா புதிய, சிகானா கற்றுக் கொடுத்தல், சீக்னா கற்றுக்கொள்ளுதல். இந்த பாடத்தை படித்து பார்க்கிறீர்களா? இதை மீண்டும் மீண்டும் படியுங்கள். அப்பொழுது வார்த்தைகள் உச்சரிப்பதற்கு எளிதாகிவிடும். சரியா? இதையெல்லாம் நன்றாக உச்சரித்து பழகினால் பேசுவது சுலபமாகிவிடும். தன்யவாத், நன்றி.